எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ரவை இட்லி செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 கப்பு ரவை எடுத்துருக்கேன், சேர்த்துக்கிறேன். ஒன்றரை கப்பு தயிர் சேர்க்குறேன். இன்னும் 1/2 கப்பு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ மூடி போட்டு 20 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிடலாம். 1 டீஸ்பூன் ஈனோ சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம மாவு ஊற்றிடலாம். அவ்வளோதான், இப்போ தண்ணி கொதிக்குது. பிளேட் உள்ள வச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் 15 நிமிஷம் வேகட்டும். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு சூடு கம்மியாக இருக்குது. நீங்கள் உடனே எடுக்காமல் கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்தால் நல்லா வரும். அவ்வளோதான், நல்லா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.